ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் சசி மற்றும் சிம்ரன் அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. அண்ட் இந்த திரைப்படத்தை அபிஷன் ஜீவித் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படம் மே 1 ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் ஒரு போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய டீசரே ரிலீஸ் ஆன போது சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. ஸ்ரேயா ரெட்டி ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான ஒரு காசட் பேட்டர்னில் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸ்ட் கலர் காம்பினேஷனில் ப்ரீ ட்ரேப்டு ஒரு காக்டெயில் சாரியில் இருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் வெங்கி குடும்பலோடைய டைரக்ஷனில் ஸ்ரீலீலா மற்றும் நித்தினுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய படம் தான் ராபின்ஹுட். அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் 28, அதாவது இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்துக்கு சென்சார் போர்ட்லேருந்து UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அது படக்குழுவினர் போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. டிடி ரீசெண்டாக ரொம்ப கேஷுவலாக அவங்க எடுத்துகிட்ட கிளிக்ஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பேட்லர் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் அண்ட் கருப்பையா முருகனுடைய டைரக்ஷனில் GKVயுடைய இசையில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வல்லமை. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழு போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஹன்சிகா மோட்வானி ரீசெண்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட்டில் ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ க்ராப் டாப் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணுற விதத்தில் புட்டா ஜரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பிளேசரோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். டான் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஆகாஷ் பாஸ்கருடைய டைரக்ஷனில் அண்ட் அதர்வா முரளியுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் இதயம் முரளி ஒன் சைட் லவ். அண்ட் இந்த திரைப்படம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ முரளி அவர்களுடைய சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். அண்ட் அந்த படத்தில் அவருடைய பையன் அதர்வாவே நடிக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்துக்கு தமன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. படத்துல இருந்து இதயன்ற பாடல் இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலில் போயிட்டுருக்குது. ஸ்ரீலீலா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை சூப்பர் ட்ரெண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஒய்நாட் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் சசிகாந்துடைய டைரக்ஷனில் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்களுடைய மியூசிக்கில் சித்தார்த் மாதவன், நயன்தாரா, மீரா ஜாஸ்மினுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் டெஸ்ட். அண்ட் இது டைரக்ட் OTTயில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட படக்குழுவினர் சார்பில் ப்ரெஸ் மீட்லாம் நடத்தியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது.
சம்யுக்தா விஸ்வநாத் அவங்களுடைய கேஷுவலான லுக்கில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒயிட் ஸ்லீவ்லெஸ் டாப் போட்டுட்ருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியோடைய தயாரிப்பில் அண்ட் வர்ஷா பாரத் அவங்களுடைய டைரக்ஷனில் அமித் திரிவேதி அவங்களுடைய இசையில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பேட் கேர்ள். அண்ட் இந்த திரைப்படத்தில் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் படத்தினுடைய டைட்டில் ரிவீல் பண்ணி படத்தினுடைய டீசர் வெளியாச்சோ இல்லையோ பயங்கரமான ஒரு பேசும் பொருளாக போயிருந்தது, சூப்பர் வைரலாக போயிருந்தது. அண்ட் இப்போ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் அமித் திரிவேதியோட இசையில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கவர்ந்திருக்குது. பிரியாமணி அவங்களுடைய ரீசன்ட் ரிலீஸ் படத்தினுடைய வெற்றி தொடர்ந்து அவங்க இப்போ ஒரு அவார்ட் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் சூப்பர்பான ஒரு ட்ரெஸ்ஸில் அதுக்கேற்ற மாதிரியான ஆக்சரிஸ் மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. இந்தியன் சினிமா கம்பெனியுடைய தயாரிப்பில் டொவினோ தாமஸ்னுடைய நடிப்பில் அண்ட் அனுராஜ் மாதர் அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து நரிவேட்டா மலையாள திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜேக்ஸ் விஜய் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய வேலைகள் இப்போ வந்து மும்முரமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குனர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ சம்மர் வெக்கேஷனுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றத மே 2025 அப்படின்ற அப்டேட்டோட போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்குது. அவந்திகா மிஸ்ரா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஃபோட்டோ டம்ப் அப்படின்ற மாதிரி கேப்ஷனோட அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு. பிளான் பி மோஷன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் காலித் ரஹ்மானுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நஸ்லி நடிச்சிட்ருக்கிறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேமலு, அப்புறமா ஐம் காதலன் இந்த மாதிரி தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்கக்கூடிய நஸ்லினோட சேர்ந்து இன்னும் நிறைய மலையாள யங்ஸ்டர்ஸ் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆலப்புழா ஜிம்கானா. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு விஷ்ணு விஜய் இசையமைச்சிருக்கிறாரு. படத்தினுடைய வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது. படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அறிவிக்க போகக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய ட்ரைலரை வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ராஷ்மிகா மண்டனா பிளாக் காலரில் இருக்கக்கூடிய ஷர்ட் பேட்டர்ன் ட்ரெஸ்ஸில் சூப்பர்பான ஒரு லுக்கில் ஸ்மோக்கி ஐஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. லைகா ப்ரொடக்ஷன் மற்றும் ஆஷிர்வாத் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் மோகன்லாலுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லூசிஃபர் 2 எம்பிரான். அண்ட் இந்த திரைப்படத்தை பிருத்திவிராஜ் சுகுமாரன் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. மோகன்லால் அவர்களோட சேர்ந்து மஞ்சு வாரியர், டொவினோ தாமஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு தீபக் தேவ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க.
அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து அண்ட் ஃபிர் ஜிந்தா த பேலட் ஆஃப் ரிட்ரிபியூஷன்ற ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. ஐஸ்வர்யா தத்தா ஃபுல் எம்ப்ராய்டரியில் இருக்கக்கூடிய மினி ட்ரெஸ்ல எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. பெஸ்ட் மூவிஸ் மற்றும் 5 ஸ்டார் நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் ஷாமுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் அஸ்திரம். அண்ட் இந்த திரைப்படத்தை அரவிந்த் ராஜகோபால் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்துலேருந்து இப்போ ஸ்னீக் பீக் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. திவ்யா பாரதி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கேஷுவலான சல்வார் சூட்டில் அண்ட் அவங்க வந்து கடையில் பொருள் வாங்குற மாதிரியான ஒரு கேஷுவல் ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இதே போல் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில். அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.